அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 மணி கேரளா லாட்டரி ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கான டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9/6/2024. இன்றைக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கான கம்பெனி பார்த்தீங்கன்னா அக்ஷயா கம்பெனி, ட்ரா நம்பர் 655. சரி, வாங்க ரிசல்ட்டை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல் முந்தைய ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் என்னன்னு பார்ப்போம். அதுலேருந்து ஒரு படிப்பினையாக அடுத்த கெஸ்ஸிங்க்கு நம்ம போகலாம். நேற்றைய பொறுத்தவரையிலையும் கொடுக்கப்பட்ட எண்ணு பார்த்தீங்கன்னா 484,910. இந்த எண்ணு தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதில் 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 910. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு, ஃபஸ்ட்டு ஆல்போர்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா 1 வரும்னு கன்ஃபார்மாக எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் 1 வந்திருந்தது. பி போர்டில் 1 கொடுத்துருந்தோம். அந்த அடிப்படையில் பி போர்டில் 1 வந்திருந்தது. நேற்றை பொறுத்தவரையிலையும் 3 அல்லது 8 எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. பி போர்டில் 1 கெஸ் பண்ணியிருந்தோம். அதே போன்று 1 வந்திருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா சி போர்டில் பொறுத்தவரையிலையும் 4 எதிர்பார்த்தோம். ஆனால் 4க்கு பவர் அடித்து ஏ போர்டுக்குள்ளே 9 போயிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் 1 வருவதற்காக எதிர்பார்த்தோம். ஆனால் 0 வந்திருந்தது. கொடுத்த 0வே திருப்பி ஏதாவது ஒரு எண்ணு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. 1 5 வருது, அப்படி இல்லைனா 8 வந்துருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0 வந்திருக்கு. நாளைக்கு மீண்டும் 9 வருமானு எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் பார்ப்போம். சரி, வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு நேற்று சரியாக தான் கொடுத்துருந்தேன். நேற்று ஒரு நாள் மட்டும்தான் மிஸ் ஆகிருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் 1 சரியாக கொடுத்துருந்தேன். நிச்சயமாக ஆல்போர்டு கட்டியிருந்தால் கண்டிப்பாக ஒரு தோல்வி இல்லாமல் ஒரு வெற்றியை நீங்கள் பார்த்துருக்க முடியும். அந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு வின்னிங் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். அதை வச்சு நம்ம அடுத்த வின்னிங்க்கு போவோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு உங்களுக்கு ஒரே சிங்கிள் நம்பர் தான் ஆல்போர்டு கொடுத்துருந்தேன். அதே போல் ஏபிசி போர்டில் பி போர்டில் 1 கொடுத்துருந்தேன். இப்போ பி போர்டு கட்டியிருந்தாலும் ரெண்டுத்தில் எது போட்டிருந்தாலும் நீங்கள் ஒரு வின்னிங் பண்ணியிருக்க முடியும். அந்த அடிப்படையில் நேற்று நான் பி போர்டில் 1 கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ரிசல்ட்டுகள் சரியாக படாத டைமுங்களில் இந்த மாதிரி சிங்கிள் போர்டில் வின்னிங் அடிக்கிறதுக்கு நீங்கள் முக்கியமாக ட்ரை பண்ணணும். ஏன்னா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லா நாளிலையுமே ரிசல்ட் கை கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். முயற்சி செஞ்சுருந்தீங்கன்னா நேற்றும் ஒரு நல்ல வின்னிங் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க அடுத்த முயற்சிக்கு நம்ம போயிடுவோம். இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் நம்ம ஏ போர்டுக்குள்ளே என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 7 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் 7 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே 4 9 இருக்குது. இப்போது 4 9 இருக்குது. அப்போது 9 6 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 5 4 9 இருக்குது. இங்கே 5 4 9 இருக்குது. அப்போது இந்த 6 எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 6 எதிர்பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 4 இருக்குது. புரியுதுங்களா? 5 4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 9 இருக்குது. 2 9 7. இப்போது 2 9 7 இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 1 2 9 7, அப்படி இல்லைன்னா 4 9 6. புரியுதுங்களா? 4 9 6 இந்த மாதிரி ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஏ போர்டை பொறுத்தவரையிலும் 1 7 அல்லது 6 இப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம் ஏ போர்டுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது. அப்போது இந்த சார்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 9 6. அப்போது 9 1 6 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்போது 6. புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 9 7. புரியுதுங்களா? அப்போ 2 9 7 இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 5 2 9 6. 1 5 2 9 6. அப்போது 1 5 2 9 6. புரியுதுங்களா? அப்போ இந்த அடிப்படையிலும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7 6 நான் போர்டுக்குள்ளே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பி போர்டு. பி போர்டில் 0 1 இருக்குது. இப்போது 0 1 இருக்குது. அப்போ 0 1 மீண்டும் 9. இப்போ இந்த 9 பார்த்தீங்கன்னா 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டுக்குள்ளே மீண்டும் 9 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 9 5 9. புரியுதுங்களா? இப்போது இந்த 1 9 இருக்கு இல்லையா? அப்போது இங்கே 0 1 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா?
இப்போது இங்கே 599 ஒரு ஆப்ஷன் இருக்குது, 599. அப்போது இந்த 599 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. 599 599. அப்போது 99 5 தொடர்ந்தாக்கா 5 தொடர்ந்து 9 வந்துட்டுருக்கு. அப்போது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் 9. இப்போ நினச்சிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு 0, 5க்கு 5, 8க்கு 8, இங்கே பார்த்தீங்கன்னா 8க்கு 8. அப்போது இங்கே டபுள்ஸ் வரா மாதிரி இருந்தால் ஒரு வேளை 9 வந்து திரும்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம 9 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 தாண்டி வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போது போர்டுக்குள்ளே 8 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன் நம்ம 8 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போது 0 1 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 8 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 1 8. புரியுதுங்களா? 5 1 8. அப்போது இந்த 5 1 8 அப்படின்ற அடிப்படையில் நிச்சயமாக 8 பி போர்டுக்குள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். அந்த அடிப்படையில் பி போர்டில் 8ம் நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 8 பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுவீங்க. ஏன்னா அது ஏ போர்டில் ஓரளவுக்கு சிங்க் ஆகுது. அந்த அடிப்படையிலே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் 0 1 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நான் பி போர்டில் 8 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டு. சி போர்டை பொறுத்தவரையிலும் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 3க்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்தவரை 3க்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 503 இல்லை 213. புரியுதுங்களா? 3213 அந்த அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையிலேயே நம்ம 3 பார்க்க வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 அல்லது மீண்டும் போர்டுக்குள்ளே 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 506 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? 506 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே அரேஞ்ச்மெண்ட்டில் எடுக்கிறோம். இப்போ 506ன்னு எடுக்கிறோம். புரியுதுங்களா? 506ன்னு எடுக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி எடுக்கிறது இல்லை. இப்போது 2118 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 6 பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே போகலாம், இல்லை இந்த 8 பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே வரலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 8 என்னை பொறுத்த வரையிலும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 9க்கு 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 98 இப்போது பார்த்தீங்கன்னா 98 இருக்குது. இப்போது 598 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 598. அப்போது நம்ம சி போர்டுக்குள்ளே வருதுன்னு எதிர்பார்த்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பி போர்டுக்குள்ளே 118 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்மளை திசை திருப்ப வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் முன்னாடியே கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம 8 பி போர்டுக்குள்ளே எடுக்கிறோம். ஆனால் மாற்றம் இப்படியும் வரலாம். ஒருவேளை 6 வந்து பி போர்டுக்குள்ளே போகலாம், இல்லை 8 பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே வரலாம். இந்த மாதிரி மாற்றம் வரலாம். அந்த அடிப்படையில் பார்த்துக்கணும். இது என்னுடைய ஏபிசி கெஸ்ஸிங். ஒரு சில சேஞ்சுகள் வரலாம். இந்த எண்ணுக்குள்ளே ஒரு நல்ல வெற்றியை நீங்கள் எடுத்துக்கங்க. எப்போதும் தவறாது, எப்பயாவது தவறும். அந்த அடிப்படையில் பாருங்கள். இதையும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி விளையாடுங்க. எல்லாமே ஒரு ஆலோசனை தான். இந்த ஆலோசனையை பயன்படுத்த முடிஞ்சால் உங்களுக்கு பயன்பட்டால் பயன்படுத்திங்க, இல்லைனா விட்டுடுங்க. சரி, வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இது எப்போதும் போல நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் கெஸ்ஸிங். ஆல் போர்டில் 6 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்கேன். 6 வந்து எனக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய எண்ணாக இருக்குது. அந்த அடிப்படையில் 6 கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் பயன்படுத்திங்க, தெளிவாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 நம்பர் 3 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் சார்ட்டை பொறுத்தவரை நமக்கு வந்துட்டுருக்கு. நம்ம கெஸ் பண்ணும்போது 8 பொறுத்தவரை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ற அடிப்படையில் உங்களோட கண்ணோட்டத்துக்காக இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கேன். பார்த்துங்க. 38 வரலாம், இல்லை அது 98 வரலாம், இல்லை அது 68 வரலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை 668 வரலன்னா ஒரு வேளை 768 வரலாம். அந்த மாதிரி மாறுவதற்கான ஒரு மாற்றத்திற்கான எண்ணு தான் இது. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த 3 டிஜிட்டில் வந்து தான் எடுக்கிறோம். வந்தாலுமே ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் எப்படியும் வரலான்றது தான். சரி, என்னோடய ரிசல்ட் இது தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஷேர் பண்ணுறீங்களான்னு தெரில. நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணி எனக்கான மன திருப்தி வியூஸோ வந்தால் தான் என்னால் மேலும் உங்களுக்கான டைமை செலவு பண்ணுறதுக்கு
நான் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பேன். அந்த அடிப்படையில் பாருங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.